ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஐடிபிஐ பேங்க்கில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 55,000 வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து வரும். ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து பாருங்கள் 650 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 12th மார்ச்க்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஐடிபிஐ பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 12th மார்ச்சுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இனிஷியலாக வந்து உங்களுக்கு 1 இயர் வந்து இதை வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த கோர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் தான் வந்து உங்களுக்கான கோர்ஸ் வந்து நடக்க போகுது. அது வந்து 1 இயர் வந்து உங்களுக்கான கோர்ஸாக வந்து இருக்கும் அந்த ட்ரைனிங் பீரியடு. அந்த ட்ரைனிங் பீரியட் அப்போ வந்து பார்த்தோன்னா 6 மந்த் வந்து உங்களுக்கு கிளாஸ் ரூம்க்கான ட்ரைனிங் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்டர்ன்ஷிப் வந்து இருக்கும். 4 மந்த்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆன் தி ஜாப் ட்ரைனிங் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு சேலரிலாம் வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். 50,000க்கு மேலே தான் சேலரி வந்து வரும். ஸோ இது எந்தெந்த ஜோனில் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சவுத் ஜோனு, வெஸ்ட் ஜோனு, அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் ஜோன் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் சென்னை இது வந்து பார்த்தோன்னா அந்த ஜோனில் வந்து நம்ம தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் இதெல்லாம் வந்து இருக்குது. உங்களுக்கு போஸ்டிங்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வேரியஸ் லொக்கேஷனில் வந்து இருக்கும். இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா அந்த 1 இயர்க்கான கோர்ஸ் வந்து இந்த ட்ரைனிங் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்த வேகன்சி வந்து பாருங்கள் 650 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குவாலிஃபிகேஷன்னா ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 20, மேக்ஸிமம் வந்து 25 வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து பாருங்கள் அதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது குவாலிஃபிகேஷன் வந்து ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் வந்து நல்லா ப்ரொஃபிஷியன்சியாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ரீஜனல் லாங்குவேஜ் நம்ம தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் மினிமம் 20, மேக்ஸிமம் 25 சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதே ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ், இன்டிமேஷன் சார்ஜ் ரெண்டுமே சேர்த்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கெலாம் ₹250 ஃபீஸு. மீதி இருக்கிற கேட்டகரிக்கெலாம் ₹1050 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளைல வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஸ்கேன் பண்ணணும், அதே மாதிரி வந்து ஃபீஸ் பேமெண்ட் வந்து எப்படி பே பண்ணணும், அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. இதுதான் வந்து வெப்சைட் லிங்க்கு. ஸோ அதாவது idbibank.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் நீங்கள் வந்து சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து எப்படி பண்ணணும், எப்படி ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பர்சனல் என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பர்சனல் என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு நிறைய இடங்க கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எங்கெங்கே வந்து சென்டர் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கேயே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா சென்னை இருக்குது, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்ஸில் தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போகுது. இதில் உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாமே நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1 இயர் ப்ரோக்ராம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு அந்த பர்சனல் என்ட்ரி வந்து நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரோக்ராம்க்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 3 லேக் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸ் வந்து உங்களால் பே பண்ண முடியல அப்படின்னா வந்து லோன் ஆப்ஷனுமே வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபினான்ஷியலாக வந்து உங்களுக்கு லோன் ஆப்ஷனுமே வந்து இருக்கும். அந்த லோனை வச்சு கூட நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சுட்டு கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கம்பல்சரி 100% வந்து கிடைச்சிரும். அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸ்டைஃபனுமே தராங்க. அந்த இது நீங்கள் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது 6 மந்த்துக்கு வந்து பாருங்கள் 5,000 உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் நீங்கள் பண்ணும்போது 2 மந்த்ஸ்க்கு வந்து 15,000 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 மந்த்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பேங்க்கில் வந்து நீங்கள் பிரான்ச்சஸில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்குமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜராக உங்களுக்கான போஸ்டிங் வரும். அப்போ வந்து பாருங்கள் சேலரி 6.14 லேக்லேருந்து 6.5 லேக் வந்து உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாமல் நிறையா வந்து உங்களுக்கு அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்குது. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 60,000க்கு மேலே தான் வந்து சேலரியே வந்து இருக்கும். அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்த்து.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ்லாம் நீங்க பே பண்ற மாரி இருக்கும். இது எல்லா பிரைவேட் செக்டார் பேங்க்லயுமே வந்து கம்பல்சரி பண்ணிட்டாங்க. இந்த மணிப்பால் யூனிவர்சிட்டியில போய் நீங்க வந்து அந்த கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சுட்டீங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுமே வந்து புரொவைட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல்லவே வந்து போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ப்ரொசீஜர். இத ஃபாலோ பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.